கிருதிகம் தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சராக விஜய் நாளை பதவியேற்க இருக்கின்றார். இதற்காக நேரு உள் விளையாட்டு அரங்கில் அதற்கான ஏற்பாடுகள் குறித்து நேற்றைய தினம் தலைமை செயலாளர் மற்றும் உள்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள், டிஜிபி, சென்னை மாநகர காவல் ஆணையர், பொதுப்பணித்துறை செயலாளர் உள்ளிட்ட பல முக்கிய அதிகாரிகள் நேற்றைய தினம் இது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார்கள். இந்த ஆலோசனையில் விஜய்க்கு வழங்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், பதவியேற்பு நிகழ்ச்சியின் போது கொடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் குறித்து மிக தீவிரமாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் நாளைய தினம் அவர் தமிழக முதலமைச்சராக அவருடன் சேர்ந்த அமைச்சரவையும், முக்கிய இலாக்காக்கள், முக்கிய அவருடைய நண்பர்கள் மற்றும் முக்கிய தாவேகாவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் உள்ள அனைவருக்கும் வழங்கப்பட இருக்கின்றது. அதற்கான பட்டியலும் தயார் செய்யப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தான் இருந்தாலும் விஜய்க்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்பது 108 இடங்கள் மட்டுமே தாவேகா வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் ஆட்சி அமைக்க 118 எண்ணிக்கை என்பது தேவை. அது இல்லாத நிலையில் அதற்கான தீர்வு என்ன என்பது குறித்தும் தீவிரமாக விஜய் தலைமையில் நேற்றைய தினம் மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். தற்போது அனைவரும் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் வரை மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவரை அனைவரும் ஒரே இடத்தில் அங்கே தங்க வைக்க வேண்டும் என்று அனைவரும் அங்கே இருக்கின்றார்கள். இது ஒருபுறம் இருக்கு. அடுத்த கட்டமாக விஜயனுடைய பதவியேற்பு நிகழ்ச்சி, பதவியேற்கக்கூடிய இடம், அதற்கான ஏற்பாடுகள், ஆலோசனை என்பது ஒருபுறம் போய் கொண்டிருக்கிறது. மறுபுறம் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள், வெற்றி பெற்ற வேட்பாளர் அனைவரும் ஒரே இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக விஜய் தரப்பில் மேற்கொண்டு வரக்கூடிய ஆலோசனை என்னவென்றால், அடுத்த கட்டமாக பெரும்பான்மைக்கு எந்த கட்சியின் கூட்டணிக்கு அழைக்கலாம் என்பதுதான். இதில் தற்போது அதிக வாய்ப்பாக இருக்கப்படக்கூடியது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் 5 இடங்களில் வெற்றி பெற்றக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியை தாவேகாவோடு கூட்டணிக்கு அழைக்கலாம் என்ற ஒரு வாய்ப்பு அதிக பிரகாசமாக இருக்கிறது. நேற்றைய தினம் கூட கே.சி. வேணுகோபால் தெரிவித்திருக்கிறார். அதாவது விஜயுடன் தமிழக வெற்றி கழகத்தோடு விஜய் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு கொடுப்பது என்பது மாநில காங்கிரஸை முடிவு செய்து கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள், முடிவெடுத்து விட்டார்கள், விஜயுடன் கூட்டணி வைக்கலாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள். அதே சமயத்தில் காங்கிரஸ் தரப்பில் வைக்கப்படக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், பாஜகவை கூட்டணிக்கு அழைக்கக்கூடாது, பாஜகவை கூட்டணி அழைக்காமல் இருந்தால் மட்டும் போதும், மற்ற எந்த நிபந்தனையும் இல்லாமல் விஜய்க்கு ஆதரவு தருகின்றோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை காங்கிரஸ் எடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவு தரப்போகிறார்கள். 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் விஜய்க்கு ஆதரவு தரப்போகிறார்கள். இருந்தாலும் மேற்கொண்டு குறைந்தபட்சம் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை என்பது விஜய்க்கு இருக்கின்றது. அதில் யார் ஆதரவு கொடுக்க போகிறார்கள்? கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக உள்ளிட்ட பல கட்சிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாமகவும் 4 இடங்களில் கைப்பற்றக்கூடிய சூழ்நிலையில் யார் ஆதரவு கொடுக்க போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு தான் எழுந்திருக்கிறது. முதல் கட்டமாக காங்கிரஸ் தரப்பில் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் விஜய் இன்றைய தினம் தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க நேரில் உரிமை கோர இருக்கின்றார். ஏற்கனவே மின்னஞ்சல் மூலமாக அனுப்பியிருந்தார். அதைத் தொடர்ந்து இன்று நேரில் உரிமை கோர இருக்கின்றார். உரிமை கோர இருக்கக்கூடிய நிலையில் பிறகு ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்படும் பட்சத்தில் நாளை பதவியேற்பு நிகழ்வு மிக பிரம்மாண்டமாக நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது. அதற்கு முன்னதாக நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் தான் முக்கியத்துவம் பெறுகிறது, கவனத்தை ஈர்த்திருக்கிறது, எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சில தொகுதிகளை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் விஜய்க்கு ஆதரவு தர உறுதியாக இருக்கின்றார்கள். விஜய் பொறுத்தவரையில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது தற்போது வரையிலும் அவர் உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் தாவேகாவோடு கூட்டணி அமைக்கக்கூடிய பட்சத்தில் ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரசுக்கு பங்கு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தியிருக்கு. அப்படி என்றால் அமைச்சரவையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் இடம்பெறுவார்களா என்ற எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் தரப்பில் பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்ற ஒற்றை அடிப்படையில் அவர்கள் நிபந்தனை கொடுப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயத்தில் நேற்று தினம் அதிமுகவோடும் விஜய் தமிழக வெற்றி கழகம் பேச்சு வருவதாக கூறப்பட்டது. அதிமுக எடப்பாடி பழனிசாமியுடனும் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஒருவேளை அதிமுக தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்குமா? அப்படி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அது அரசியல் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகர்வாக பார்க்கப்படும். அப்படி என்றால் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் யார் ஆட்சி அதிகாரத்தில் பகிர்ந்து கொள்வார்கள், 2.5 ஆண்டுகள் பகிர்ந்து கொள்வார்கள் என்ற பல கேள்விகள் எல்லாம் எழுகின்றது. ஆனால் மிக முக்கியமாக அதனால எடப்பாடி பழனிசாமியுடன் விஜய் பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது. மறுபுறம் கிட்டத்தட்ட காங்கிரஸ் என்பது உறுதியாகிவிட்டது. மேற்கொண்டு 5 இடங்களுக்கு பாமகவா அல்லது விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளா உள்ளிட்ட யாரு ஆதரவு கொடுக்க போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு மிக அதிகமாக எழுந்திருக்கிறது. நாளைய தினம் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கின்றார். அதே சமயத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆலோசனை கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நாளைய தினம் நடைபெறுவது இருக்கின்றது என துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். இப்படியாக அரசியல் நகர்வுகள் மிக தீவிரமாக
மிக சுவாரஸ்யமாக நடைபெற்று வருகின்ற சூழ்நிலையில் இன்றைய தினம் விஜய் ஆளுநரை சந்திக்க இருக்கின்றார். ஆட்சி அமைக்க நேரில் உரிமை கோர இருக்கின்றார். காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. மற்றபடி அதற்கு அடுத்து எந்த கட்சி ஆதரவு கொடுக்க போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.